ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ரிஷப ராசியில கிருத்திகா நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி இன்னைக்கு சாயங்காலமே இருக்கு. அண்ட் இன்றைய நாளில் இந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்திற்கு வந்த பிறகு நமக்கு அந்த அக்ஷய திருத்தியினுடைய முழு பலன் கிடைக்கும். பட் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால முருகன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஏதாவது ஒரு தானத்தை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். குடும்பத்தில் சுபங்கள் பேசப்படும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்று கோதுமை தானம் செய்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பொருளாதார குறைபாடோ அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வோ மாறும். ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று 10ஆம் இடத்தில் இருப்பதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற நவகிரக வழிபாடை மேற்கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். குடும்பத்திலேயும் சுப காரியங்கள் எடுக்கப்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு நிலை ஏற்படும். உங்களினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள், சொத்து விவகாரங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், சனி மற்றும் புதனின் சேர்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் போகலாம். கன்னிராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை கன்னிராசி அன்பர்களுக்கு ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மாலை நேரம் உங்களுக்கு உகந்தது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்ப நிலைகள் இருந்தாலும் பின்னர் உங்களுக்கு நல்ல நிலைமை சேரும். இன்று வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த பண உதவி கைக்கு சேரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் வருவது சற்று அலைச்சலை கொடுக்கும். சிவன் ஆலயத்தில் இன்று வில்வார்ச்சனை செய்வதும் பச்சரிசி தானம் செய்வதும் மிகவும் நல்லது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதலை தரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கைக்கு சேரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் கூட இன்று இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு பேரும் புகழும் இவர்களுக்கு உண்டு. கல்வித்துறையில் வேலை செய்பவர்கள் மற்றும் கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதில் அவர்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் தீரும். மகர ராசி அன்பர்கள் இன்று புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு சாதக பலனை தரும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகள் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சற்று செலவுகளும் அதிகமாக இருக்கும். இது சுப செலவுகளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்குறைவுகள் மாறும்.
கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப அன்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மீனராசி நேயர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினால் கடன் பிரச்சனைகள் மாறும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். குரு மற்றும் கேது கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதகம் மற்றும் பாதகங்கள் என்ன? குரு கேத்து வந்து கேத்து பகவான் வந்து நமக்கு ஞானகாரகன் அப்படிங்கும்போது ஆஹ் இந்த குரு கேத்து சேர்க்கை வந்து ஒரு நல்ல ஆன்மீகத்தில் இவர்களை ஒரு பெரிய தலைவர்களாக்குறது, உலக அளவில் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, இவங்க வந்து ஒரு பெரிய வேத விற்பனர்களாக இருக்கிறது. இல்லைன்னா இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த குரு கேத்துவினுடைய அந்த காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோர்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறது. குரு கேது சேர்க்கை வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஆன்மீக பலத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இவங்க நல்ல ஆன்மீக சொற்பொழிவு செய்யறது, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அதிகாரிகளாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். அதுவும் குரு வந்து 9ஆம் இடத்தில் கேதுவோட இருந்தா ரொம்பவுமே சுப பலன்கள் நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.